மிஸ்ஸி படம் பார்த்துட்டு வரேன். படம் ஓப்பனிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பையனை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நேர் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்காக ஒரு கமர்ஷியல் சினிமா மாதிரி வந்து கிரைம் பேஸ்டாக வந்து போகுது. ஸோ இது பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்க்கும்போது டோட்டலாக என்னடா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஹீரோயினே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே லாகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் லாகாக இருக்குது. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீலிங்காக ரொம்ப சூப்பராக ஒரு லவ் ஃபீலில் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லவ் ஃபீலை வந்து படம் த்ரூ அவுட்டாக வந்து காமிச்சிருந்தாங்கன்னா படம் வேறு ரேஞ்சாக இருந்திருக்கும். படத்தில் தேவையில்லாத க்ரைமு, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி வந்து அவங்க வந்து கெடுத்துட்டாங்க. படத்தில் வந்து சாங்ஸ் ஒரு 4 சாங் இருக்குது. இதில் வந்து லேடி சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாங், அது வந்து மாண்டேஜ் மிக்ஸ் ஆகி வருது. அந்த சாங் வந்து நல்லாயிருக்கு. மற்ற 3 சாங்குமே வந்து கதை ஃப்ளோ வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் படத்தில் தவிர்த்துருக்கலாம். ஆக்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பயங்கரமாக பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. நேராடுத்த சீன் வந்து அவரால் நார்மலாகவே வர முடியாது. பட் இவர் நார்மலாக வராரு, டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ஸோ அந்த ஆக்டிங் கன்டினியூட்டி இல்லை. அதே மாதிரி சித்தார்த் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்து நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கருணாகரனுக்கு ரொம்ப பெரிய ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற காமெடியன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்திகா, லொலுசபா மாறன், அதுக்கப்புறம் பாலசரவணன். பட் படத்தை வந்து ஒரு லவ் ஃபீலாக இல்லாமல் ஒரு மற்ற விஷயங்கள் நிறைய உள்ள இருந்தது தான் படத்தோட மெயின் மைனஸ். காமெடி ஒரு சில காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய காமெடி வந்து ரொம்ப லேகெல்லாம் கொடுக்கல. காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுனாலும் அந்த அந்த இடம் வந்து கதை கடந்து போயிருது. ஸோ அதனால காமெடி வந்து மோசம்னு சொல்ல முடியாது. 1-2 கவுண்டர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தாங்க. இது வந்து வேற எந்த சினிமாவோட கம்பேர் பண்ண முடியாது. பட் என்னன்னா அந்த லவ் ஃபீல் வந்து ஃபுல்லா இல்லை அந்த படத்துல. ஃபுல்லா இருந்ததுனா அது வேற ரேஞ்சில் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு லவ் ஃபீல் அவங்க நல்லா கொடுக்க முடியுங்கிறது கிளைமேக்ஸ்ல சூப்பரா காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைரக்டர் இந்த டீமால நல்லா கொடுக்க முடியுங்கிறது காமிச்சிட்டு மற்ற இடத்துல அந்த லவ் ஃபீல் வந்து ரொம்ப கம்மி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண கதையை வந்து ரொம்ப ஒரு தவறான கதை. இதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிரைம் சம்பவம் வச்சு இந்த பொலிட்டிஷியன்ஸு, எம்எல்ஏ, இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நம்புற மாதிரி இல்லை. சித்தார்த்த அடிச்சா ஒரே பஞ்சில் வந்து 2 ஆளுங்க போய் விடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புஷ்பா 2 மாதிரி படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வெறும் கமர்ஷியல் சினிமா பார்ப்பீங்க, எதிர்பார்த்து வருவீங்க. இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி சீன் வைக்கும்போது நம்மளால வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வேற ஒரு ஜானர் மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் படத்துக்கு வந்து ரொம்ப லேக் வந்து உண்டாகுது. படத்தோட ப்ளஸ் வந்து இப்போ நான் போன கொஸ்டின் ஆன்சர் அதுதான். எண்டு கிளைமேக்ஸோ லவ் சீன் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபீல் தான் வந்து இந்த படத்தோட மெயின் ப்ளஸ். அந்த எண்டு கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காங்க. அந்த ஃபீல் படம் ஃபுல்லாக வைக்கல, அதான் வந்து மைனஸ். இல்லை, படம் வந்து வேற ஸ்டோரி தாங்க. நான் இந்த ரொம்ப டீட்டெயிலாக இது பண்ணணும்னா நான் ஆல்மோஸ்ட் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டோரி வேற ஸ்டோரி தான். ஒரு கிரைம் இருக்கு, ஞாபகம் மருதி மேட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நடுவில் அந்த லவ் இருக்கு. ஸோ லவ் வந்து ஜாஸ்தி வச்சாலும் அந்த இன்டெப்த் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இந்த பையன் என்ன யோசிக்கிறான் அந்த பொண்ணை பற்றி, அந்த பொண்ணு என்ன யோசிக்கிற அந்த பையனை பற்றி, அந்த ஃபீலிங்ஸை வந்து இவங்க ரொம்பலாம் விளையாடல. ஸோ அதுக்குள்ளே அவங்க டீப்பாக வந்து போகாமல் இருந்தது அந்த படத்துக்கு ஒரு மியூசிக். பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது. சாங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாங் வந்து கதை ஃப்ளோவில் ஒட்டவே இல்லை. ஒரே ஒரு சாங் வந்து லேடி சீட்டுன்னு ஒரு சாங், அது மாத்திரம் வந்து மாண்டேஜ் மிக்ஸ் ஆகி வருது. அந்த சாங் நல்லா இருக்கு. ஒரு 4/10 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்றதை தாண்டி நீங்கள் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். லவ்வர்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கணுமா? ஏன்னா மிஸ்யூன் டைட்டில் இருக்கிறதுனால லவ்வர்ஸ் மட்டும் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லா ஆடியன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான அடல்ட் சீன்ஸ் இல்லை, அண்ட் ஓவர் லேக் அப்படின்னு சொல்கிற இதுலையும் இல்லை, அண்ட் மிஸ்டேக்காக இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சித்தார்த் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சூதுகவும் படத்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் படம் நல்லா இல்லை, அப்படியே பாதி எந்திரிச்சு இங்கே வந்து பார்த்தோம். ஸோ கம்பேரேட்டிவ்லி சூதுகவும் விட இது நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. கடைசியாக வந்து இந்த கிளைமேக்ஸில் எண்டிங் அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க, ஒரு சாங் போட்டிருப்பாங்க, நல்லா இருந்தது. ஹாய் நான் படம் பார்த்துருப்போம்ல, அந்த கதை மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அதுலேருந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் உருவி கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. மற்றபடி காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு 7 to 8 கொடுக்கலாம் 10க்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். மூவி சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரினா என்ன, அவங்க லவ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க, இல்லை லவ் பண்ணுவாங்க அகெயின்ஸ்டா இருப்பாங்க, அது இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். பட் திஸ் வாஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் ஸ்டோரிஸ். இட் வாஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு.
வந்து எல்லா மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் அந்த அந்த ஹீரோயின் வந்து ஹார்ட் பிரேக்கிங்கோட அந்த காடுக்கு பாடுற சாங் லைக் செம்மையா இருந்துச்சு. அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. லைக் காமெடி, மியூசிக் அண்ட் த லவ் கான்செப்ட் எவ்ரிதிங் வாஸ் ஈக்குவல். டிஃப்ரெண்ட், ரெகுலர் லவ் ஸ்டோரி மாதிரி கிடையாது. லைக் ஐ அட்மையர் திஸ் டைம் மோர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். லைக் எந்த மூவி பார்த்தாலும் எனக்கு இவ்வளோ ஒரு இது எந்தோ இல்லை. லைக் படம் முடிஞ்ச பிறக்கும் எனக்கு அந்த ஒரு எந்தோட இருந்துச்சு. லைக் ஐ ஃபெல்ட் சம்திங் இட் வாஸ் நைஸ். பாட்டு அதிகமாக லைக் அந்த பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட தான் வந்தேன் நான். இப்போ அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் கிளம்புறேன். 10 கொடுப்பேன். லவ் பத்தி தான் இருக்கு. லவ் இருக்கு. அப்புறம் வந்து அரசியல கொண்டு வந்தாங்க. அரசியல் கொண்டு வந்தாலும் அரசியலா இருந்தாலும் நியாயமா என்ன பண்றாங்களோ நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அது கிடைக்கும் இல்லையா? அது எல்லாமே சூப்பர். எல்லாமே ஓகே தான். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், குழந்தை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. அந்த அழுகு, அந்த அம்மா, அந்த அந்த ஆக்சிடென்ட்ல நடந்தது எல்லாமே சூப்பர். லாஸ்ட் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். மியூசிக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கா சாங்ஸ்? மைண்ட்ல நிக்கிற மாதிரி சாங் இருக்கலாம். மேபி என் மைண்ட்ல இப்ப நிக்கல. வேணா இவ்வளவு பேர் இருக்கிறதுனால எனக்கு சொல்ல தெரியலையான்னு தெரியல. பட் ஆனா எல்லாமே சூப்பர். லாஸ்ட் சென்டிமெண்ட் எனக்கு அப்படியே எனக்கு லைஃப் அப்படியே மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. இதுல சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு? அவங்க ஓகே, நல்லா கொடுத்திருக்காங்க. சோ பயோட் ஆஃப் படிங்கன்னா நீங்க என்ன கொடுக்கணும் சொல்றீங்களோ அதை நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் டைம் அதை பாக்குற மாதிரி தான். நீங்க சொல்லுங்க. 5க்கு நான் 440 அந்த மாதிரி. 2K ஜென்ரேஷன் சரி, 90s ஜென்ரேஷன் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்க்கணும். லவ்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்றது இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. ஸோ சித்தார்த்தோட ஒரு லாங் கம்பேக்காக நான் இது பார்க்குறேன். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. அதுவும் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோயினோட டேக் ஓவர் பண்ணி நடிச்சது இன்னும் வந்து சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஆசமாக இருந்தது. கிளைமேக்ஸ் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த எப்படி சொல்றது, நான் வந்து உன்னை மறந்துட்டேன் இருந்தாலும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்கும் போது அவங்க இல்லை நான் உங்களை மறக்கலாம்னு சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்தது. ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஒர்த் ஆஃப் மணி. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸில் வந்து பாருங்க. எஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இப்போ நியூலி மேரிடும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இது பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங் தானே. யார் வேணா யாரை பற்றி வேணா புரிஞ்சுக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்ன்றது இந்த மூவியில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. நாட் பேட், எல்லாமே நல்லா இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லாவே இருக்கு. காமெடி நீங்க போனீங்கன்னா ஃபுல்லா சிரிச்சிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா போய் பாருங்க. எப்படின்னா ஒருத்தருக்கு மறந்துடுச்சு, அவங்க எப்படி சொல்றது, மேரேஜ் லைஃபே மறந்துடுச்சு. அப்படி மறந்துட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாரு. அதுவே அவங்களோட ஒய்ஃபா இருக்காங்க. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து நீ என்னை வந்து இப்படிலாம் சொன்னேன்னு ஹெசிடேட் பண்ணாம அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவங்களை திரும்பி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அக்செப்டன்ஸ் தானே. அதனால அவங்க ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க ஸ்டோரியை. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். லைக் மெமரி லாஸ் ஆனாலும் திருப்பி அவங்க லவ் பண்ணாங்க. ஸோ அது வந்து திருப்பி செகண்ட் லவ் மாதிரி. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சித்தார்த் ஒரு படம் பண்ணிருக்காரு. அதுல அவரோட டிஃபரண்டா இருக்கும். பட் இது எப்படி இருக்கு? பர்சனலா எனக்கு வந்து சித்தார்த்தோட ஃபேன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, டைரக்டர் வந்து ஓவரால் இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலி வந்து நான் நார்மலா தான் பார்த்தேன். ஸோ நான் மெசேஜ்லாம் நான் ரொம்ப யோசிச்சேன். சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ்ல வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவா இல்லை. ஸோ ஃபைட் சீன் இதுல இருக்கு. எதனால இந்த ஃபைட் சீன் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சீன் போய் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஃபைட் சீன் வந்து ஆக்சுவலி ஒரு மூவியா லைக் ஃபுல்லா அப்படி பார்க்கறனால அது பெருசா அதுவும் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு.